வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரின் ஆலா ஃபேப்ரிக் ஒயிட்னர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸில் நம்ம சோடியம் ஹைப்போக்ளோரைட் அப்படிங்கிற கெமிக்கல் பயன்படுத்த போகிறோங்க. ஷார்ட்டாக ஹைப்போன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த மெட்டீரியலை பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. அதாவது கைகளுக்கு க்ளவுஸ் போடணும், முகத்துக்கு மாஸ்க் போடணும், கண்களுக்கு கோகுல்ஸ் போடணும். அடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணுற இடம் வென்டிலேட்டடாக இருக்கணுங்க. ரன்னிங் வாட்டர் பக்கத்துலேயே இருக்கணும். உங்கள் பாடி பார்ட்டில் இது பட்டுதுன்னா இமீடியட்டாக வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸில் பட்டால் ட்ரெஸ் இமீடியட்டாக ஃபேட் ஆகிடும். எப்போ நீங்கள் இதை பயன்படுத்த போகிறீங்களோ அப்போ மட்டும் அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி தேவையான அளவு ஹைப்போ எடுத்த பிறகு திருப்பியும் ஏர் டைட்டில் அதை மூடி வைக்கணுங்க. அது இல்லாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ண பாத்திரத்தையும் இமீடியட்டாக வாஷிங் போட்டுடணும். அதை வாஷ் பண்ணி வச்சிடணும். அதை அந்த சின்ன ஒரு லேயர் கூட ஓப்பனில் இருக்கக்கூடாது. கீழே ஸ்பில் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸ்பில் ஆச்சுன்னா இமீடியட்டாக அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். சோடியம் ஹைப்போக்ளோரைட் மல்டி ரோல் ப்ளே பண்ணுங்க. இது ஒரு பவர்ஃபுல் ப்ளீச்சிங் ஏஜென்ட், பவர்ஃபுல் டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஸ்டெயின் ரிமூவர். நாம் இதை ஒரு ஸ்டெயின் ரிமூவரை தான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். ஆக்சுவலாக சோடியம் ஹைப்போக்ளோரைட் அப்படிங்கிறது ஒரு சாலிடுங்க. ஆனால் அது ரொம்ப அன்ஸ்டேபிள், ஒரு டேஞ்சரஸ் மெட்டீரியல். ஸோ யாரும் சாலிடாக பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்தவும் முடியாது. நம்மளுக்கு கையில் கிடைக்கும்போது லிக்விடாக தான் கிடைக்கும். ஒரு பேல் எல்லோ கலர் லிக்விடாக கிடைக்கும். அது என்ன கான்சன்ட்ரேஷனில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது இப்போ இங்கே பாருங்கள், 10% கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5 லிட்டர் கேனில் 500 கிராம் சோடியம் ஹைப்போக்ளோரைட் கரைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொரு சப்ளையரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்கங்க. சில பேர் 15% கான்சன்ட்ரேஷனில் கொடுப்பாங்க, சில பேர் 5% கான்சன்ட்ரேஷனில் கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பயன்படுத்த போகிற சோடியம் ஹைப்போக்ளோரைட் என்ன கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரின் ஆலா பண்ண முடியும். கான்சன்ட்ரேஷன் தெரியாமல் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ரின் ஆலா தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த ரின் ஆலாவில் 200 ml இருக்குது. இன்றைக்கி நானும் 200 ml தான் பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரின் ஆலாவோட லேபிள்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன மெட்டீரியல் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாமளும் அதே ஃபார்மில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது ரின்னில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மெட்டீரியல்ஸ் அதே அளவு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நான் இந்த கிளாஸ் பீக்கரில் தான் 200 ml அளவுக்கு ரின் ஆலா செய்ய போகிறாங்க. செஞ்சு முடித்த உடனே இமீடியட்டாக இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் முதல்ல பார்த்துடலாங்க. ஆர்ஓ வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது லை சொல்யூஷன். எவ்வளோ மெட்டீரியல் எடுக்கணும், எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் பிடிஎஃப் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்குறேங்க. அடுத்து லாரைல் அமீன் ஆக்சைடு நான் எடுத்துருக்குறேங்க. இந்த கெமிக்கல் ஒரு ரேர் கெமிக்கல் தான், எல்லா கடைகளிலும் கிடைக்காது. ஸோ அதனால் ரின் ஆலா பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த கெமிக்கல் அவைலபிளாக முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இது கிடைக்குது, ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். அடுத்து ஹைப்போங்க, அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட். இப்போதைக்கு நான் இதை எடுத்து வைக்கல, எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த பாத்திரத்தையும் நான் வாஷிங் போட்டுருவோங்க. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. முதல்ல இந்த கிளாஸ் பேக்கரில் நான் ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து லை சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன். நாம் ஏன் லை ஆட் பண்ணுறோம்னா, சோடியம் ஹைப்போக்ளோரைட்டோட ப்ளீச்சிங் ஆக்ஷன், ஸ்டெயின் ரிமூவல் எல்லாமே pH ரேஞ்ச் 10 to 12 தான் மேக்ஸிமம் இருக்குங்க. ஸோ அந்த pH ரீச் பண்ணுறதுக்காக தான் நம்ம லை சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், சோடியம் ஹைப்போக்ளோரைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்.
அதனோட ரியாக்ஷன் ஸ்பீடு குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம லை ஆட் பண்ணுறோம். லை ஆட் பண்ண பிறகு நான் ஸ்டிரரில் எதுவும் எடுக்கலைங்க, ஸ்பூன்லேயே ஜென்டலாக ஸ்டிர் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பேட்ச் சைஸ் 200 ml தான். அடுத்து லாரைல் அமீன் ஆக்சைடு ஆட் பண்ணுறேங்க. இது ஏன் ஆட் பண்ணுறோங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேங்க. இது ஒரு சேஃபான மெட்டீரியல், இன்ஸ்டண்ட்டாக கரைஞ்சிடும். ஃபைனலாக ஹைப்போ ஆட் பண்ணிடலாங்க. ஹைப்போ ஆட் பண்ணால் ப்ராசஸ் முடிஞ்சுது. இதுதாங்க மெயின் மெட்டீரியல். அதாவது ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுற மெட்டீரியலும் இது தான், ஃபேப்ரிக்கை ஒயிட்டன் பண்ணுற மெட்டீரியலும் இது தான். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிசமில் பார்க்கலாங்க. இப்போ நான் சோடியம் ஹைப்போக்ளோரைட் கொண்டு வந்துட்டேங்க. நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேங்கிறது என்னோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து. நான் முன்னமே சொன்ன மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து 5% கான்சன்ட்ரேஷன்லையோ இல்லை 10% கான்சன்ட்ரேஷன்லையோ இல்லை 15% கான்சன்ட்ரேஷன்லையோ கிடைக்கலாம். ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனுக்கும் தனித்தனி ஃபார்முலா நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறேன். உங்கள் சோடியம் ஹைப்போக்ளோரைட் என்ன கான்சன்ட்ரேஷனோ அதுக்குரிய ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இமீடியட்டாக இதை நான் வாஷிங் போட்டுருவாங்க. இந்த யூஸ் பண்ண வெசலை வாஷ் பண்ணாமல் ஓப்பனில் வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க ப்ராசஸ். ரின் ஆலா ஃபேப்ரிக் ஒயிட்னர் ரெடி ஆகிடுச்சு. இமீடியட்டாக நம்ம இதை வேறு ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இதை நம்ம ரின் ஆலா கூட கம்பேர் பண்ணலாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி 24 hours பொறுத்து ஃபிசிக்கலாக ஏதாவது அப்நார்மலாக சேஞ்சஸ் இருக்கான்னு ஒரு என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் நல்ல விஷயங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணுங்க. இந்த கண்டெய்னர் ரொம்ப திக்காக இருக்குது. மூடி ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகும். நீங்கள் மூடியை திறந்தால் கூட ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் ஓப்பனில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதிகமாக வேப்பர்ஸ் வெளியில் ரிலீஸ் ஆகாது. க்ளோஸ் பண்ணும்போதும் ஏர்டைட்டில் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுங்க. அது அந்தளவுக்கு அரெஸ்ட் ஆகும். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி ரின் ஆலா கூட நம்ம ஃபேப்ரிக் ஒயிட்னர் பர்ஃபார்மன்ஸ் யூக்கில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாங்க. நான் ஸ்டெயின் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதாவது எதெல்லாம் கரை ஏற்படுத்துமோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாழைக்காய், இல்லைனா வந்து அந்த சாஸ், கிச்சனில் என்ன ஐட்டம் ஸ்டெயின், மஞ்சள் கறி, இதெல்லாம் ஸ்டெயின் ஏற்படுத்துமோ அதெல்லாம் ஒரு ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 பீஸ் கட் பண்ணி அதில் ஈவனாக ஒரு ஸ்பாட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நான் ஒரு 1 வீக் முன்னாடி பண்ணினேங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து 3 கிளாஸ் பேக்கர் எடுத்துக்கலாங்க. அடுத்து நான் டேப் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. 3 பீக்கர்லையும் ஈக்குவலாக 70 ml டேப் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஆர்வோ வாட்டர் இந்த இடத்துல ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பீக்கரில் ரின் ஆலா 10 ml ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அதனோட பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. இது வந்து 11, 12 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. செகண்ட் பீக்கரில் நாம் பண்ண பானு ஆலா ஆட் பண்ணுறோங்க. இதனோட பிஹெச்சும் செக் பண்ணிடலாங்க. இதனோட பிஹெச்சும் அதே மாதிரி தான் இருக்குது. தேர்ட் பீக்கரில் வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ 3 பீக்கர்லேயும் ஒவ்வொரு ஸ்டெயின் கிளாத்தை நான் போட்டு ஒரு 20 minutes இல்லை 30 minutes சோக் பண்ணி வைக்கிறேங்க. 30 minutes பொறுத்து வாஷ் பண்ணி பார்க்கலாம். 30 minutes ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். இது ரின் ஆலாங்க. எந்தவித ப்ரெஷரும் கொடுக்காம ஜென்டிலாக வாட்டரில் ரின்ஸ் பண்ணும்போதே ஃபுல்லாக ஸ்டெயின்ஸில் போயிட்டு இருந்தது. அடுத்து நம்ம சாம்பிளை வாஷ் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சாம்பிளும் எந்த ப்ரெஷரும் கொடுக்காம ஜென்டிலாக வாட்டரில் ரின்ஸ் பண்ணும்போதே ஃபுல்லாக ஸ்டெயின்ஸும் போயிட்டு இருந்ததுங்க. ஏன்னா நம்ம ரின்னில் என்ன மெட்டீரியல் சொல்லியிருக்காங்களோ அதே மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அதில் என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அதே அளவு தான் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இது நம்ம ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. ப்ராசஸ் தான் நம்ம ப்ராசஸ். ஃபார்முலா ரின்னில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபேப்ரிக் ஸ்டெயின் ரிமூவருக்கு என்ன ஒரு கைட்லைன்ஸோ அதை தான் ரின்னில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நாம் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து அந்த எம்டி வாட்டரில் நம்ம ஒரு சின்ன கிளாத் போட்டிருந்தோம் இல்லையா, ஃபேப்ரிக் ஒயிட்னர் போடாமல், அந்த கிளாத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் அந்த ஸ்டெயின் போகலை, அப்படியே தாங்க இருக்குது.
இப்போ இதே சாம்பிளில் நாம் கொஞ்சம் ஃபேப்ரிக் ஒயிட்னர் ஆட் பண்ணி பார்க்கலாங்க. அந்த ஸ்டெயின் இன்ஸ்டண்ட்டாக போயிடும். நான் பண்ணும்போது ரொம்ப ஹெவியான ஸ்டெயின் தான் பண்ணாங்க. எதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்டெயின் ஏற்படுத்துமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் இதை. இது இப்போ கம்ப்ளீட்டாக டீகலரைஸ் ஆகிடுச்சுங்க. நான் வெளியில் எடுத்து காட்டும்போது உங்களுக்கும் அது தெரியும். பாருங்கள், அந்த ஸ்டெயினோட அடையாளமே இல்லை இதில். சோடியம் ஹைப்போக்ளோரைட் எப்படி ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுது, எப்படி ஃபேப்ரிக்கை ஒயிட்டன் பண்ணுது, ஏன் இதை கலர் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் படுத்தக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தாங்க. நம்ம எல்லாருமே கலர் ட்ரெஸ் தான் விரும்பி போடுறோம். கலர் ட்ரெஸ்ஸில் இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அது நேச்சுரல் காட்டனாக இருந்தாலும் சரி, இல்லை சிந்தட்டிக் பாலிஸ்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு கலர் கிடையாது. நாம் தான் எக்ஸ்ட்ரா ப்ராசஸாக பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், டையிங் ப்ராசஸ். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ் இந்த காட்டன் கூட கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கலர் ஃபேப்ரிக்ஸாக மாறிடுது. அதுக்கப்புறம் எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் அந்த கலர் ரிமூவ் ஆகாது, ஏன்னா அது கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் நாம் எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஃபேப்ரிக்ஸுக்கு கலர் கிடையாது. நாம் வாட்டர் இன்சால்யூபிள் பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணும்பொழுது அது ஃபேப்ரிக்ஸ் கூட கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம மெக்கானிசம்க்கு வரலாங்க. ஃபேப்ரிக்கில் எப்படி ஸ்டெயின் ஃபார்ம் ஆகுது? ரியல் லைஃப்பில், நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளை சுற்றி நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அது சிந்தட்டிக்காவோ இல்லை நேச்சுரலாகவோ இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஷர்ட்டில் டொமேட்டோ சாஸ் பட்டுடுச்சு. அந்த டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஒரு டார்க் கலர் வரணுங்கிறதுக்காக அவங்க சில கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த டொமேட்டோ சாஸ் நம்ம ஷர்ட்டில் பட்ட உடனே அதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸ் நம்ம ஃபேப்ரிக்ஸில் ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வாட்டரில் வாஷ் பண்ணாலும் போகாது, சோப் வச்சு போட்டாலும் போகாது. நம்ம ஸ்டெயின்னு சொல்கிறது இது தான். சோடியம் ஹைப்போக்ளோரைடுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னா, அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஃபேப்ரிக்ஸுக்கும் இந்த கலரிங் பிக்மெண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கெமிக்கல் பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ என்ன ஆகும், ஃபேப்ரிக்கில் எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே நம்ம இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் போட்டோம்னா இது அந்த பாண்டை பிரேக் பண்ணி கலர் பிக்மெண்ட்ஸை தனியாக வெளியில் எடுத்துன்னு வந்துடும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு சர்ஃபேக்டன் போட்டிருக்கோம், லாரைல் அமீன் ஆக்சைடு. அந்த சர்ஃபேக்டன்ஸ் அந்த கலர் பார்ட்டிகல்ஸை வாட்டரில் கரைச்சி வெளியில் கொண்டு போயிடும், ரின்ஸ் வாட்டரில் வெளியில் கொண்டு போயிடும். இதுதாங்க மெக்கானிசம். அதே மாதிரி இப்போது நம்ம எப்படி துணிகளை வெண்மையாக்குகிறது ஒயிட்டனிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினல் கிளாத் ஒயிட்டாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது பழுப்பு ஏறி இருக்குன்னா வேறு ஏதோ ஒரு கலரிங் ஏஜென்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்து டெபாசிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து ஒரு கலர் தான், பிக்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் கம்ப்ளீட்டாக அந்த பிக்மெண்ட்ஸை பாண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரெஸ் பழையபடி ஒயிட்டாக வந்துடுங்க. அடுத்து நம்ம ஏன் இதை கலர் துணிங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா, சோடியம் ஹைப்போக்ளோரைட் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஃபேப்ரிக்ஸுக்கும் கலரிங் பிக்மெண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கெமிக்கல் பாண்டை பிரேக் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. இது புது ட்ரெஸ், இது வந்து அழுக்கு, ஸ்டெயின் அதெல்லாம் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த கலரை பிரேக் பண்ணி கொடுத்துரும்.